Hi friends, welcome back to our channel. மிஸ்டர் ட்ரபிள். Mrs. Thatcher. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா மாடு மேய்க்க வந்திருக்கோம். மாடு இந்தா இருக்கு. இதோ மாடு. சண்டே டைம்ல பார்த்தீங்கன்னா ஃப்ரீயா சண்டே இருக்கு. டைம்ல மட்டும் இல்லை, எல்லா டைம்லயும் வந்துட்டு நாங்க வந்துட்டு பேசிக்கா வந்துட்டு இவர் ஃப்ரீயா இருந்தா மாடு ஓட்டிட்டு வருவோம். அந்த மாதிரி தான் இப்போ மாடு ஓட்டிட்டு வந்தோம். ஆக்சுவலா மாட்டுக்கு மழை இல்லாததுனால, மாட்டுக்கு புல் எதுவும் இல்லாததுனால இந்த பக்கத்துல இருக்க காட்டுல தான் விட்டுருக்கோம். கொஞ்சம் சுத்தி காமிங்க. ஏன்னா மழை இல்லாதனால பார்த்தீங்கன்னா காடே கொஞ்சம் வறண்டு தான் இருக்கு. ஸோ வயல்வெளியெல்லாம் ரொம்ப பச்சை பசேல்னு புல் இல்லாதனால மாட்டுக்கு வந்து எங்கேயுமே இல்லாதனால நாங்கள் இந்த மாதிரி காட்டில் விட்டுருவோம். அது ஒரு சில மாட்டு கயிறு கட்டிடுவாங்க. அண்ட் ஒழுங்காக இருக்கிற மாடை வந்து இந்த மாதிரி திரிஞ்சிட்டு இருக்கோம். கயிறு கட்டி விட்டுனா கொஞ்சம் சரியாக மேயாது. ஸோ அப்படியே விட்டுட்டு நம்ம அப்படியே ஸோ பார்த்துக்கிட்டுனா மாட்டை அப்படியே நாங்க கழட்டி விட்டுட்டு வயல்ல இந்த மாதிரி காட்டுல விட்டுட்டு போயிடுவோம். அதுவே மேய்ஞ்சிட்டு தண்ணி எடுக்க ஆச்சுன்னா தாகம் வந்துச்சுன்னா அது வந்து தண்ணி பக்கத்து தாகம் வந்துச்சுன்னா அது கேட்கும், ப்ளீஸ் கிவ் மீ சம் வாட்டர்னு நாங்கள் அப்படிலாம் அப்போ கேட்காது. கொடுப்போம். ரொம்ப தண்ணி தாகத்துச்சுன்னா அது அந்த எண்டுக்கு வந்து மாடு வந்து பார்த்தீங்கன்னா அப்போலேருந்து கரெக்டாக நம்ம எங்கே ஓட்டிகிட்டு போகிறோமோ அங்கே ரிட்டர்ன் வந்துடும். ஆமாங்க, மாடு கூட அந்த சென்ஸ் இருக்குங்க. ஆ, அது அவங்க வீடு தேடி ஈவினிங் ஆச்சுன்னா நம்ம வரலன்னா அதுவே வந்துடும். ஆனால் அப்புறம் எங்கேயுமே போகாது, இதுக்கிடையில் இங்கே தான் மாடு என்ன இருக்கும். பண்ணுன்னா பக்கத்து வீட்டு வயலெல்லாம் இறங்கி அப்புறம் நம்மளை திட்டு வாங்க வைக்கும். அந்த மாதிரி காட்டுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ்லாம் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கும் இங்கே. ஸோ நீங்கள் ஃப்ரூட்ஸ்லாம் பறித்து சாப்பிட்லாம். அண்ட் இங்கே நிறைய விசப்பழம்லாம் இருக்குது. அதை சாப்பிட்டீங்கன்னா இங்கேயே செத்து போயிடுவீங்க. ஸோ எந்த பழம் மாதிரி நீங்க எந்த வந்துட்டு பழமோ அதை நல்ல பழம் தேடி எதனாச்சும் சாப்பிடணும். கிடைச்சிச்சுன்னா சாப்பிடலாம். உங்களுக்கு காட்டில் நாங்க வந்து வந்துட்டு ஒரு பழம் சாப்பிட்டோம். அது என்ன பழமா? சூரப்பழம். சூரப்பழம். காட்டில் வெரி வந்து நைஸ் டேஸ்ட். வழி மாறி ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த பழத்தை சாப்பிட்றேன். இருங்க உங்களுக்கு அந்த பழத்தை காட்டுறோம். அவளோட ஃபர்ஸ்ட் வந்து முதல் மாடு, பெரிய மாடு, கேப்டன் ஆஃப் த கவுஸ். அண்டு அது இன்னொன்று வந்து குட்டி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணுக்குட்டி. இதோட அம்மா வந்து இதே கலரில் தான் இருக்கும். அண்ட் அது எங்கேன்னு தேடினா காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தேட வேண்டியதாக இருக்கும் சில டைமில். ஸோ கழுத்தில் மணி கட்டிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாடு எங்கே மஞ்சிட்டுன்னு கண்டுபிடிக்கிறது. இதோட குழந்தைய நாங்கள் வித்துட்டோம் ஆக்சுவலாக 2 days பேக். அது பாய்ன்றதுனால வித்துட்டாங்க. கேர்ள் மாடாக தான் வச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. மாடை தேடி பார்த்தோம், கிடைக்கல. எங்கே இருக்குன்னு தெரியல, எங்கே போச்சு. ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால எங்கே பார்த்தாலும் வறட்சியாக இருக்குது, புல் இல்லை. ஸோ மாடு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. ஸோ உங்கள் ஊர் சைடில் நீங்களும் காட்டில் போய் மாடு கிட்டீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. Until then, bye. நான் வாய் சொல்லலாம். சொல்லித்தோல. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் போஸ்ட் சப்போர்ட்டிங் அஸ். பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இருடா வாசம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிக்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி மாடு மேய்க்கிற எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா எங்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.